தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாக இந்த மாதம் முழுவதும் அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லா ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்த நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனதார கோடி கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புதிய மாதத்தில் அவர் நமக்கு செய்யும் வியத்தகு காரியங்களுக்காக நன்றி கூறுவோம். இன்று அவர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், சங்கீதம் 114:8 அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் பாறையை தண்ணீர் தடாகம் ஆக்குகின்றார், கற்பாறையை வற்றாத நீர்ச்சுனை ஆக்குகின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், கன்மலையை கூட நம் தேவாதி தேவன் தண்ணீர் தடாகமாக மாற்ற வல்லவர். அதை போன்று கற்பாறையிலிருந்து நீரூற்றுகளை தோன்றச் செய்து அதை அனைத்து ஜனங்களும் அதை அருந்தி மகிழ்ச்சி அடைய செய்ய நம் தேவனால் கூடும். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் அவர் அதைத்தான் நம்மை பார்த்து கூறுகின்றார். கன்மலை, அதாவது நம்மை கூட சில பேர் நாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று கூறலாம், அல்லது நாமே நம்மை நினைக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இனி ஒரு திறமையும் என்னிடத்தில் இல்லை, ஒரு தாளந்தும் இல்லை, நான் ஒன்றுக்கு உதவாதவள் என்று கூட நீங்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், பிரியமானவர்களே, உங்களிலிருந்து நான் உங்களை தண்ணீர் தடாகமாக மாற்றப் போகிறேன். பிறர் உங்களை மற்றவர்கள் என்று கூறலாம், நீங்களே அப்படி நினைக்கலாம். ஆனால் உங்களை நான் தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் மாறச் செய்து இந்த புதிய மாதத்திலிருந்து உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீரூற்றுகளாக நீர் தடாகமாக உங்களை மாற்றி உங்களுக்கு மட்டுமல்ல உங்களால் அனைத்து மக்களும் பிரயோஜனப்படும்படி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு வல்ல தேவன் தெரிவிப்பாத்தீர்களா? அவர் ஒன்றுக்கும் உதவாத கற்பாறையாகிய நம்மை தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் மாற்றி பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாக இந்த மாதத்திலிருந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று உறுதி கூறுகின்றார். நம் தேவன் வாக்கு மாறாதவர். அவர் மனிதர்கள் பார்க்கிறபடி நம்மை பார்க்க மாட்டார். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் நம் சந்ததியையும் இந்த மாதத்திலிருந்து ஆசீர்வதித்து பிறர் எள்ளி நகையாடின அதே இடத்தில் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்தி பிறருக்கு தண்ணீர் தடாகமாக நீரூற்றுகளாக மாறச் செய்ய போகின்ற கிருபைக்காக நன்றி கூறுவோம். நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் அப்பா, கண்மலையை போன்று ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற நிலையில் காணப்பட்ட எங்களை தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் மாறச் செய்து பிறருக்கும் பயனுள்ள பாத்திரமாக மாற்றப் போகின்றேன் என்று கூறின புதிய மாத வாக்குத்தத்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதை போன்றே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கின்றோம். அதன்படி ஆசீர்வதிங்க, நீரூற்றுகளாக நீர் தடாகமாக மாற்றுங்க, பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாக
உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.